என்னுடைய 27 லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பள நிலுவையை எமது வடக்கு மாகாணத்தின் மாண்புமிகு பிரதம செயலாளர் மிஸ்டர் இளங்கோவன் அவர்கள் சூறையாடியுள்ள சம்பள நிலுவையில் நான் வணங்குகின்ற அன்னை பத்ரகாளி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார், ஒரு 50% கூட எனக்கு வழங்கப்படவில்லை. மருத்துவத்துறையில் உள்ள ஊழல்களை அநீதிகளை தட்டி கேட்க விளக்கிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள், எம்பி அர்ச்சுனா அவர்கள் பைத்தியம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வகையிலே அங்கே உள்ள ஊழல்கள் குப்பைகளை கிளறி தட்டி கேட்க விளக்கிட்ட ஆசிரியர் கல்யாணி பைத்தியம். நான் ஒரு ஆங்கில ஆசிரியர். நான் 92ஆம் ஆண்டில இருந்து அப்ரூவல் வாலண்டியராக செயல்பட்டு பல வருடங்கள் 16 வருடங்கள் சேவை பின்னெடுக்கப்பட்டு அதன் பின்னர் நான் கொழும்பு மினிஸ்ட்ரிக்கு சென்று கொழும்பு உயர் அதிகாரிகளின் கேபினெட் அப்ரூவலின் பிரகாரம் நான் வேலை பெற்றுக் கொண்டேன். எனக்கு முதல்ல அவங்க இருந்து வந்த சர்க்குலர்ல அனுப்பப்பட்ட விடயம் இவவுக்கு திகதி 2006ஆம் ஆண்டுக்கு முன்னெடுக்க 12ஆம் மாசம் 14ஆம் தேதிக்கு முன்னெடுக்கப்பட்டு ஓய்வூதிய உரித்துள்ளதாகவும் நிரந்தர நியமனம் 3-2 வழங்கப்பட வேண்டும். அந்த காலத்தில் இருந்தே அவக்குரிய அந்த சூட்டபிளான சலரியையும் 3-2க்கு அந்த காலத்தில் இருந்து போடும்படியும் சர்க்குலர் அனுப்பப்பட்டது. அந்த மஞ்சள் கலர் பழுப்பு நிறத்திலே இருந்த மும்மொழி வகையிலும் இருந்த சர்க்குலரை நான் இந்த 2 கண்களாலும் பார்த்து வாசிச்சினான். அந்த நேரத்திலே நமது வடக்கு ஆளுநராக இருந்தவர் மிஸ்டர் சந்திரஸ்ரீ, அவருடைய செயலாளராக இருந்தவர் மிஸ்டர் இளங்கோவன், அந்த காலத்தில் இருந்த கல்வி அமைச்சர் மிஸ்டர் பந்துல குணவர்த்தனா, இவர்கள் எல்லாம் இளங்கோசருக்கு தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது. சர்க்குலர் இருந்தது. நாங்கள் மூவரும் ஒரு மேடையில் உட்கார்ந்திருந்த நாங்கள் மேசையில் இளங்கோசரும் செக்ரட்டரி ஆளுநர் சந்திரஸ்ரீயும் நானும். அப்ப நான் சொல்றேன் சார், 2006, 12, 14க்கு எழுதுங்கள், எனக்கு ஓய்வூதிய உரித்துக்கூடியதாக என்று சொல்லி நான் கேட்கும் போது அப்ப சந்திரஸ்ரீ சாருக்கு ஒழுங்காக தமிழை வாசிக்க முடியாத சூழ்நிலையில இளங்கோசர் அக்கடிதத்தினை 2006க்கு எழுத விடாமல் 1/1/2007க்கு எழுதுங்கள் சார் என்று சொல்லி எழுதியாச்சு. அந்த 14 நாட்கள் பின்னெடுக்கப்பட்டபடியினால் நான் பென்ஷன் குறித்து அற்றவளாக இருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, என்னுடைய நியமனத்தை அந்த காலத்திலேயே இவர்கள் ஆசிரியர் உதவியாளர் என்று எழுதிவிட்டார்கள். ஆனால் நான் 14 வருடம் மெழுகுதிரியாக உருகி எந்த சம்பளமும் வாங்காமல் அப்ரூவல் வாலண்டியராக வேலை செய்தன. அதன் பின்னர் என்னுடைய நியமனம் வழங்கப்பட்டது, ஆனால் ஆசிரியர் உதவியாளராக. பின்னர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் கமிட்டி கூட்டத்திலே தீர்மானமாகி எனக்கு ஒரு கடிதம் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மிஸ்டர் தெய்வேந்திரம் அவர்களால் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதிலே இந்த குறிக்கப்பட்ட செல்வி திருநாவுக்கரசு கல்யாணி ஆசிரியருக்கு ஆசிரியர் உதவியாளர் நியமனம் வழங்கும்படியும், அத்துடன் கொழும்பு இசுருபாயா இன்ன இலக்க 3ஆம் தேதி இன்ன கடிதத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட ஆசிரியருக்கு முறையான நியமன கடிதத்தினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். அந்த முறையான நியமன கடிதம் என்பது சார் அசிஸ்டனோ வித்தவுட் பென்ஷனோ அல்ல. ஓய்வூதிய உரித்த முறையான நியமனம் என்பது 3-2. ஆனால் அக்கடிதம் முக்கிய விஷயத்துக்கு இதன் பிரகாரம் எனக்கு 3-2 நியமனம் காலம் தாழ்த்தி நான் போராடி 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 கொழும்புக்கு எல்லாம் இவர்களை அனுப்பி ஏமாத்தி இங்க வழங்க வேண்டிய நியமனத்தினை கொழும்புக்கு போ, மினிஸ்ட்ரிக்கு போ, அங்க போ, இங்க போ, இந்த அலுவலர்கள் என்னை நாயாய் அழைத்து எங்க கால்கள் தேய்ந்து போய்விட்ட. நீங்கள் ஒரு டாக்டர், என்னுடைய உடம்பு எனர்ஜி இழந்தது. அப்போ எனக்கு 2018 அக்டோபர் மாதம் எனக்கு 3-2 நியமனம் எழுதப்பட்டது. அந்த 3-2 நியமனம் 1/1/2007 இருந்தே முத்தியதியிட்டு செயல்படும் வண்ணம் எழுதப்பட்டது. அதன் பிரகாரம் எனக்கு இன்று வரையும் அந்த 1/1/2007 இருந்து எழுதப்பட்ட 3-2க்கான சம்பள நிலுவையில் நான் வணங்குகின்ற அன்னை பத்ரகாளி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார், ஒரு 50% கூட எனக்கு வழங்கப்படவில்லை, ₹1 கூட வழங்கப்படவில்லை. ஆனால் ஆசிரியர் உதவியாளராக எழுதப்பட்ட காலத்தில் 2,37,000 அதற்கானது பெற்றுக்கொண்டு நான் போய் கூறவில்லை. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்குரிய நிலுவைகள் அனைத்தும் எங்களால் கொடுத்து தீர்க்கப்பட்டுள்ளது. 2021 11ஆம் மாசம் கொழும்பு கல்வி அமைச்சில் இருந்து மினிஸ்ட்ரியில இருந்து அடிஷனல் செக்ரட்டரி ஒருவர் மூலம் இவரின் நியமனம் சட்டபூர்வமற்றது என்று ஒரு கடிதம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2013 மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு இப்படி ஒரு சர்க்குலரை கொடுத்திருக்க நியமனம் வழங்கிய பின்னர்
21ஆம் ஆண்டு என்னுடைய பென்ஷன் டிசம்பர் 15 இந்த காலத்துக்குள்ள மீண்டும் சட்டபூர்வமற்ற என்ற ஒரு கடிதத்தை அங்கிருந்து யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது, அனுப்பவும் முடியாது. ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மனைவி 15 வருடம் இருக்கும் போது ஒரு கள்ள மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இதுதான் என் மனைவி என்று கூறுகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளலாமா சார்? என்னுடைய கடிதம் முதல் கடிதம் தான் செல்லுபடியாகும். இது போய் கடிதம். இதையும் வச்சு எல்லாம் செய்து கடைசி நேரத்தில் என்னுடைய 27 லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பள நிலுவையை எமது வடக்கு மாகாணத்தின் மாண்புமிகு பிரதம செயலாளர் மிஸ்டர் இளங்கோவன் அவர்கள் சூறையாடியுள்ளார். கள்ள கையெழுத்திட்டு கையாடல் செய்துள்ளார். தயவு செய்து நான் சாப்பிட அது மட்டும் இல்ல, கடிதம் மூலம் கேட்கிறேன். அது தெரியலைன்னு சொன்னா நீங்க ஒரு முறைப்பாடு அளித்தாங்க. அது பப்ளிக் பெட்டிஷனா பாராளுமன்றத்தில் எல்லா இடமும் பப்ளிக்காக எல்லோரும் பார்க்கப்படும் என்பதுதான் என்னுடைய அபிலாஷை. நான் மணிவண்ணன் லோயர் அவர்களிடம் இந்த வழக்கிற்கு சென்றுள்ளேன். 3 வருடங்களுக்கு முன்னரே நான் மணிவண்ணன் லோயரிடம் இந்த வழக்குக்கு போயிருந்தேன். அவரை எடுக்கிறேன் எனக்கு வாக்குறுதி தந்திருந்தார். ஆனால் மணிவண்ணன் லோயருக்கு என்னை சின்ன காலத்தில் இருந்து தெரியும். என்னுடைய இந்த போராட்டங்கள் மினிஸ்ட்ரிக்கு முன்னால நடந்த கொண்டு கூட தெரியும். அவருடைய ஒரு எலெக்ஷன் டைமிலே வந்து ஏனம்மா இரவில் உங்களை படுத்திருக்கிறீங்க என்று கேட்டார். நான் சொன்னேன், சார் இப்படித்தான் நான் ஒரு டீச்சர், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார். அப்ப இந்த நிலுவைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். நிலுவை மட்டுமில்லை, ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப 3-2 பேசிக் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கூட எமது மாண்புமிகு செக்ரட்டரி இளங்கோவன் அவர்களால் வழங்கப்படவில்லை. மகா குற்றம். ஆனால் அண்ணன் சார் கேட்டார், அம்மா இதுல இருக்கக்கூடாது, வாங்க வீட்டை போவேன், கார்ல ஏறுங்க. அப்ப எலெக்ஷன் டைம். இல்ல சார் இது என்னுடைய உரிமை, நான் வரமாட்டேன், நான் இதுலதான் இருக்கேன். இருந்து போராடினேன். இந்த போராட்டத்தில் முக்கியமான புள்ளிக்கு பாயிண்ட் சொன்ன உங்களுக்கு தர விரும்புகிறேன். எல்லாரும் பார்க்கட்டும். இந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்து தங்களுக்கு எதிராக நிற்கின்ற காரணத்தினால் இளங்கோவன் சார் அவர்கள் என்னை பைத்தியம் என்றும் மெண்டல் என்றும் இவன் ஒரு மனநோயாளி என்றும் தங்களுடைய சேவைக்கு இடையூறு செய்கிறார் என்றும் போலீஸுக்கு கால் பண்ணி, சிஐடிக்கு கால் பண்ணி, ஆர்மிக்கு கால் பண்ணி, நல்ல வைத்திய அதிகாரிக்கு கால் பண்ணி என்னுடைய எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணி இருக்கிறார். உலகம் முழுக்க இந்த பைத்தியக்காரி என்று சொல்லும்படி வைத்திருக்கிறேன். நான் மிகவும் வேதனைப்படுறேன் சார். போலீஸ் வந்தது, STF வந்தது, மனநல வைத்திய அதிகாரி ஒரு பெண்மணி வந்த, ஒரு கேள் வந்தவன் வந்து கேட்டா ஏனமா இருக்கிறீங்க. நான் சொன்னேன் இது என்னுடைய உரிமை. மிஸ் நீங்கள் ஒரு டாக்டர், ஆர் யூ டாக்டர்? எஸ். யூ ஹேவ் a department? Yes. I don't involve in your problem? No. This is my duty. I am a teacher. This is my department. This is my problem. Please you don't disturb me. You can go. If you disturb me, I will put the case against you. I told. அம்மா வாரேன் வந்துட்டு போயிட்டேன். பாக்குறேன் இது சம்பந்தமா டீடைல் சொல்லிருப்பீங்க. உங்களுடைய கையால கைமுறைப்படி ஒரு கடிதம் எழுதிட்டாங்க. இதுல பாராளுமன்றத்துல பொதுமக்கள் முறைப்பாடா இதை போடலாம். போட்டா இன்கொயரி நடக்கும். சகல கடிதங்களையும் தோண்டி பார்ப்பார்கள். இளங்கோவன் அதுல கைவிட்டு செய்திருந்தா அது பாராளுமன்றத்துல பிடிவார். பென்ஷனும் இல்ல, ஓய்வூதியமும் இல்ல. உங்களுடைய என்னுடைய டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை பாராளுமன்ற போட்டாலே நேர கடிதம் எனக்கு வேறு. அதுல நீங்க போடுங்க. அதை நான் உங்களுடைய முறைப்பாடா நான் பாராளுமன்றத்துல போடுறேன். மருத்துவத்துறையில உள்ள ஊழல்களை, அநீதிகளை தட்டி கேட்க விளக்கிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள், MP அர்ச்சுனா அவர்கள் பைத்தியம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வகையிலே அங்கே உள்ள ஊழல்கள் குப்பைகளை கிளறி தட்டி கேட்க விளக்கிட்ட ஆசிரியர் கல்யாணி பைத்தியம். வளமையாக நாங்கள் செய்யற ஊழலை மறக்கிறதுக்குரிய சொல்லக்கூடிய பதில் தான் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. யோசிக்க தேவையில்லை. அதான் யதார்த்தவாதி விரோதி மாத்தலாது. நீங்கள் எனக்கு இந்த கடிதத்தை தாங்கோ. நான் உங்க சார்பா பாராளுமன்றத்துல அதுக்கு சிறப்பு குழு இருக்கு, பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டி இருக்கு. அங்க பெட்டிஷன் போட்டா அதை இளங்கோவன் உட்பட சகல அரசு அதிகாரிகளும் எடுத்து இன்கொயரி பண்ணினோம். அதுக்குரிய நான் போட்டு தரணும். ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு பெண் ஒருவர் தற்போது கண்ணீர் மல்க தன்னுடைய ஓய்வூதிய நிலுவைப் பணமான 27 லட்சம் ரூபாய் பணத்தினை வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளராக தற்போது இருக்கின்ற இளங்கோவன் சூறையாடியுள்ளதாக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை சந்தித்து அவர் இது தொடர்பான நீதிக்காக அந்த குரலை எழுப்பியிருந்தார். தான் முன்னரே இது தொடர்பாக பல்வேறு நபர்களிடமும் தொடர்ச்சியாக நீதி கேட்டு வந்ததாகவும்
தன்னுடைய இந்த விடயம் தொடர்பாக அப்போது வடமாகாண ஆளுநராக இருந்த சந்திரசிறி காலத்தில் இது தொடர்பாக பேசப்பட்டதாகவும் அப்போது இளங்கோவன் சந்திரசிறி மற்றும் தான் இருந்து இது தொடர்பான விடயத்தை கையாண்டதாகவும் அதன் பின் இளங்கோவன் தன்னை ஏமாற்றி தான் இப்பொழுது அந்த நிலுவைப் பணத்தை பெறுவதற்காக வீதியோரங்களில் படுத்து இருக்கின்றேன், அதை பார்த்து என்னை பைத்தியக்காரியாகவும் அவர் மாற்றி அது தொடர்பாக நடவடிக்கை எடுத்ததாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அத்துடன் சட்டத்தரணி மணிவண்ணனிடம் தனக்கு நீதி பெறுவதற்காக அது நீதி பெற்று தருவதாக அவர் தனக்கு வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் எனினும் இன்று வரை அது தொடர்பான நீதியை அவர் பெற்றுத்தர தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிடம் இது தொடர்பாக அவர் பகிரங்கமாக முன்வைத்ததுடன் அது தொடர்பாக ஒரு காணொளியையும் வெளியிட்டுள்ளார்.